ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ நமக்கு ரியேஜன் வந்து சோடியம் அயோடைடு கொடுத்துருக்காங்க, அசிட்டோன். ஸோ அப்போ நமக்கு தெரியும் இது வந்து ஒரு SN2 ரியாக்ஷன். ஸோ SN2 ரியாக்ஷன் அப்படின்னா நமக்கு தெரியும் இது வந்து இன்வர்சன் ப்ராடக்ட் இருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா, ஸோ SN2 அப்படின்னாலே இன்வர்சன். ஸோ இன்வர்சன் ப்ராடக்ட் கிடைக்கும். அப்போ நமக்கு லீவிங் குரூப் வந்து ஸோ இந்த கார்பனில் தான் இருக்கு. ஸோ அப்போ இந்த கைரல் கார்பன் வந்து ஸோ கான்ஃபிகரேஷன் என்னன்னு பார்க்கணும். ஸோ 1, ஸோ இது 2, இது 3, இது 4. ஸோ அப்போ நமக்கு கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. அப்போ ஃபோர்த் ப்ரியாரிட்டி வந்து பிளேனில் இருக்கிறதுனால ஸோ அப்போ நம்ம ரிவர்ஸ் ரூல் அப்ளை பண்ணுவோம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கான்ஃபிகரேஷன். அப்போ நமக்கு SN2 ரியாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் ப்ராடக்ட்ல நமக்கு ஆர்ன்னு இருக்கணும். ஸோ இந்த கார்பன் ஸோ இதை பற்றி நம்ம இதில் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே நடக்கல. ஸோ அப்போ இதை நம்ம கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போ இந்த லீவிங் குரூப் இருக்கு இல்லையா, ஸோ ஹேலஜன், ஸோ இந்த கைரல் கார்பனில் தான் கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா SN2 அப்படின்னாலே இன்வர்சன் கான்ஃபிகரேஷன். ஸோ அப்போ பாருங்க, ஸோ இந்த கார்பன்மா இது 1, ஸோ இது 2, இது 3, இது 4. அப்போ ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுது. ஸோ ஃபோர்த் ப்ரையாரிட்டி நம்ம ஹரிசாண்டல் இருக்கனால ரிவர்ஸ் ரூல் அப்ளை பண்ணணும். அப்போ இது ஆர் கான்ஃபிகரேஷன் வருது. ஸோ அப்போ நமக்கு ஸ்டார்டிங் மெட்டீரியல்ல எஸ்ன்னு இருக்கு, ப்ராடக்ட்ல ஆர்ன்னு இருக்கு. அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த பார்ட்ல வந்து எந்த ஒரு இதுவுமே ரியாக்ஷன் நடக்கல. சரி, இதோட கான்ஃபிகரேஷன் என்னவோ ஸோ அதுதான் இங்கேயும் இருக்கும். ஸோ சேம் தான். ஸோ அப்போ இதில் மட்டும்தான் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதெல்லாம் எலிமினேட் பண்ணிடணும். நீங்கள் டைரெக்டாக ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் SN2லாம் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. இதை வந்து நியூமனுக்கோ அல்லது சாகர்ஸுக்கோ கன்வெர்ட் பண்ணி தான் பண்ணணும். ஸோ இப்போ வேறு ட்ரிக் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஏன் எக்லிப்ஸ் ஸ்ட்ரக்சரில் நம்ம டைரெக்டாக SN1 SN2ஓ E2ஓ நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா SN2க்கு வந்து கண்டிஷன் வந்து சரிங்களா, பேக் சைடு அட்டாக். ஸோ பேக் சைடு அட்டாக் அப்படின்னா ஸோ 180ல் இருக்கணும். ஸோ லீவிங் குரூப்பும் அந்த நியூக்ளியோஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அட்டாக் பண்ணும்போது 180ல் இருக்கும். பட் எக்லிப்ஸில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி தெரியும், இது வந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இது வந்து எக்லிப்ஸில் தான் ஆல்வேஸ். அப்போ இங்கே வந்து இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம SN2 கொடுக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரை பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களே SN2ன்னு கொடுத்துட்டாங்க. கொஸ்டினை பாருங்க. ஸோ இதில் அவங்களே SN2ன்னு கொடுத்துட்டாங்க. நியூக்ளியோஃபைல் வந்து ஸோ ஹைட்ராக்சி அயான். அப்போ நமக்கு லீவிங் குரூப் இங்கே இருக்கு. ஸோ அப்போ இந்த கார்பனில் தான் SN2 ரியாக்ஷன் நடக்க போகுது. அப்போது கான்ஃபிகரேஷனை பாருங்க. இது 1, இது 2, 3, 4. அப்போ நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுது. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ப்ரையாரிட்டி நம்ம ஹரிசாண்டலில் இருக்கிறதுனால ஸோ நம்ம ரிவர்ஸ் ரூலை அப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் கான்ஃபிகரேஷன் வருது. அப்போ நமக்கு ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்சன் வரணும். ப்ராடக்ட்ல வந்து எஸ்ன்னு வந்துருக்கணும். நமக்கு தெரியும் SN2 அப்படிங்கிறது ஒரு இன்வர்சன். அப்போ எந்த ஆப்ஷன்ல வந்து ஸோ எஸ் வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செக் பண்ணுவோம். இது 1, இது 2, 3, 4. ஸோ அப்போ நமக்கு ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. ஸோ ஃபோர்த் ப்ரியாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலில் இருக்கிறதுனால ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆர் கான்ஃபிகரேஷன் தான் வரும். ஸோ அப்போ நமக்கு ரியாக்டன்ட்லேயும் ஆறு தான் இருக்குது, ப்ராடக்ட்லேயும் ஆறு தான் இருக்குது அப்படின்னா ஸோ இது வந்து நாட்டியே இன்வர்சன். ஸோ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். செகண்ட் ஆப்ஷனை பாருங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷனில் ஸோ இது 1,
ஸோ இது 2, இது 3, இது 4. ஸோ அப்போ நமக்கு கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. 4th ப்ரையாரிட்டி வந்து நமக்கு வந்து ஹரிசாண்டலில் இருக்கிறதுனால ஸோ ரிவர்ஸ் ரூல் அப்ளை பண்ணணும். அப்போ எஸ் கான்ஃபிகரேஷன் வரும். ஸோ அப்போ நமக்கு ஸோ இதுதான் கரெக்ட். ஸோ இன்வர்ஷன் வருது. ரிமைனிங் இருக்க இந்த பார்ட் எல்லாமே சேமாக இருக்கு பாருங்க. ஸோ இதுலேயும் நமக்கு சேமாக இருக்கு. ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஸோ ஆப்ஷன் வந்து ஸோ பி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் வச்சு நமக்கு SN2 கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஷார்ட்கட் ட்ரிக்கில் இந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ணணும்.